ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வீடியோக்காக தான் நான் வந்து இப்போ வீட்டிலே வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏன்னா வந்து இப்போது நிறைய கோஸ்ட் அண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டீங்க, கமெண்ட் சொல்கிறீங்க, ஏன் வந்து நீங்கள் கோஸ்ட்டே காமிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்கள், ஒரு டவுசிங் ராடு தான் ஃபஸ்ட்டு. டவுசிங் ராடு வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த கோஸ்ட் ரவுண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் கேஜெட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஏன் வீடியோ போடணும்னா கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம் சரியில்லை. சரியாமல் என்ன பண்ணதால வீடியோ போடுறது. அதனால வந்து தான் இப்போ என்ன வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, ஏன் வந்து கோஸ்ட்டு வந்து அரெஸ்ட் பண்ண முடியலன்னா, இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தோன்னா இப்போ வந்து ஆம்பியன்ஸு நிறைய பேர் வந்ததால் இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டு யாருமே சொல்ல மாட்டேன். பிளேஸ் வந்து யாருமே வந்து சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போயிட்டு நானே கேமராமேன் எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போயிட்டு பெரிய வீடியோ, அதாவது ஒரு மார்னிங் ஃபுட்டேஜ் வீடியோ பார்த்துட்டோன்னா இன்னும் நான் நிறைய கேஜெட்ஸ் வாங்கணும். கேமரா வாங்கணும், நைட் விஷன் வாங்கணும், அப்புறம் நிறைய டவுசிங் ராட் மட்டும் நீக்கோரேட்டிங் ஆப் மட்டும் வேறு வச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால காரணம் சொன்னதுனால தான் நம்ம இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இப்போ அது கோஸ்ட் வந்து ஏன் வந்து அரெஸ்ட் பண்ண முடியலன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் வீடியோவில். ஏன்னா இப்போ நான் போகிற டைமிங்லாம் வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போயிட்டு கோஸ்ட் எடுக்க போகிறோம். போயிட்டு அந்த கோஸ்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனையோ அவங்களோட என்ன ஃபீலிங் இதோ அதெல்லாம் நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ, ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல சொல்லிட்டு நான் வீடியோலாம் பண்ணாமல் இருக்க மாட்டேன்ல, வீடியோ பண்ணி தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இப்போது இந்த டவுசிங் ராடு வந்து இது எதுக்கு வாங்கினேன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து சிம்பிளி சரத்து, கிரேவல்ஸு அவங்களாம் யூடியூபர்லாம் பார்த்து அவங்கள பார்த்தா நானும் வாங்கினேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு தான் இப்போ அந்த வீடியோ நான் அதுக்காக ஷூட் பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம லொக்கேஷனை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மழை பெய்கிற காரணத்தினால தான் அப்படியே நிற்குது. அதனால இப்போ வந்து மழையில் மாட்டிங்கன்னா நான் இப்போ நம்ம ப்ரோவெலாம் நிறைய பேர் வருவாங்க, மழையில் மாட்டக்கூடாதா. அது இல்லாமல் இப்போ நம்ம காரில் தான் போகிறது ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தோன்னா இப்போ வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 கூட வச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. எனக்கு மேபி எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கமெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், ப்ரோ இங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். லூசிஃபர் எம்டிக்கு சேனல் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம அடுத்த வந்து என்ன பண்ண போகிறது தெரியல. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த மாதிரி போயின்னு இருக்குது சூழ்நிலை, அப்படி தான் போயின்னு இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி காரும் ரெடி பண்ணிட்டேன். கார் இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து கோஸ்ட் ரன் வந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கிடலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ வந்து பேய் நடமாங்கல் இடம் வந்து பார்த்துட்டு நம்மளும் போயிட்டு பகல் ஃபுட்டேஜும் நைட்டு ஃபுட்டேஜும் எடுத்து அதே மாதிரி நைட் விஷன் கேமரா வச்சு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேயோடைய சத்தம் எப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னு பார்க்கணும். இப்போ கூட இந்த வீட்டில் அமானுஷ சக்தி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? பெரிய ப்ரோ என்ன ப்ரோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டானுங்களா? ஐயோ பார்த்தீங்களா, பேசும்போதே சவுண்டு வருது. எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஷூட் வந்து பார்த்தோன்னா நைட்டு 2 மணிலாம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஏன்னா இப்போது வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, நிறைய பேர் ஏன் எடுக்கலான்னு அது மாதிரி சொல்லின்னு இருக்கேன். அது இல்லாமல் இப்போ வந்து நான் வந்து கேமராமேனு அப்படி வந்து மாதிரிலாம் நிறைய பேர், அர்ஷத் தான் என் ப்ரோ இருக்கார், அவர் தான் கேமராமேனு. அவர் வந்து கொஞ்சம் நாளாக வந்து ஸ்கூல் எக்ஸாம்னால அவரால் பிடிக்க முடியல. சரி முடிஞ்ச வரைக்கும் அவரை வச்சு தான் எடுத்துன்னு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். நானும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் வந்துன்னு இருக்கேன். நானும் நிறைய பிளேஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நடுவில் வந்து கூட கோயம்புத்தூரில் போயிட்டு அப்புறம் வந்து திருநெல்வேலி போயிட்டுலாம் நிறைய பண்ணினேன். அதே மாதிரி ஏன் வந்து ஏன்னா நான் நிறையா வந்து ஏன்னா இப்போது நிறைய இடத்த நான் பிளேஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உண்மையில போயிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வீடியோ போடாமல் சொன்னதுனால
எனக்கு ஒர்க்கு பிஸி கொஞ்சம், நான் வந்து அப்படி இப்படி சென்னை கண்டி போயிட்டு வந்துருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக கோஸ்ட் அதே மாதிரி ப்ளூ கிராஸ் ரோடு டிமெண்டி காலனிலாம் போயிட்டு அது மாதிரிலாம் பிளேஸ் மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ அங்கேயும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் நைட் எடுக்கலாம் முடியுமா நம்ம பார்த்துன்னு இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு லெவலில் நம்ம கோஸ்ட் வந்து எடுக்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ப்ரோமோ கோட் போடுறேன். அது முடிஞ்ச வரைக்கும் ப்ரோமோ கோட் ஆட் பண்ண முடிஞ்சால் இப்போ, ஏன்னா இப்போ போட முடியாது, ஏன்னா மேபி நம்ம ஃப்யூச்சர்லாம் சொல்லியிருக்கேன் நான். ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ நினைக்கிறீங்க இந்த சேனல் பற்றி? நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சேனல். அதே மாதிரி ஆமாம், அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். நீங்கள் இந்த ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம வந்து கொஞ்சம் யூடியூப்ல நிறைய வீடியோ போட்டு நம்ம கொஞ்சம் பிரபலமாக ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ அதில் ப்ரோ கோஸ்ட் படி நான் கேட்குறேன். அது நம்ம ஏன்னா நம்மளுடைய இது வந்து நம்ம பார்க்கணும். ப்ரோ வாங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, வாங்க. இதோ பாருங்க, இவர் தான் அர்ஷத்து. ஹாய் எல்லாருக்கும். சத்தமாக சொல்லுங்க ப்ரோ. ஹாய் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ நம்ம வந்து ஒன்றும் போத்து நம்ம பண்ணுறது கிடையாது. நம்மளால வந்து ஒரு வீடியோ நல்லா இருக்கணும் ப்ரோ, நம்மளால முடிஞ்சவரைக்கும் நல்லா இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம பேயை கோஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணணும், பேய் ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு நம்ம பார்க்கணும். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் போய் வீடியோ எடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணின்னு இருக்கோம். அவர் தான் இப்போ வீடியோ எல்லாமே எடுத்துன்னு இருக்காரு. மேபி நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி நிறைய பேர் பாசிபிள் டேனி ப்ரோலாம் கூடலாம் நம்ம வந்து கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கிரேவல் ப்ரோ கூட, அப்புறம் வந்து ஷாக்ஷாமி கூட, அப்புறம் வந்து ஸ்கூபி கௌதம் அவங்கெல்லாம் அவர் கூடலாம் போயிட்டு ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். மேபி அவங்களும் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கூட்டம் இன்னும் சர்ப்ரைஸாக எனக்கு நல்லாயிருக்கும். அதனால தான். ஓகே காய்ஸ், லூசிபர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.